பேசிக் அல்ஜீப்ரா தேர்ட் சாப்டர் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே சில சம்ஸ் பார்க்கும்போது இதில் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு 4-5 இருக்கு. சரி, சம் சால்வ் பண்ணிடலாம். சம் நம்பர் 1 கிவன்ல ரெப்ரசென்ட் த ஃபாலோயிங் இன்இக்வாலிட்டிஸ் இந்த இன்டர்வல் நோட்டேஷன் கூட நம்ம மென்ஷன் ரெஃபர் பண்ணி காட்டணும். சரியா? இப்போ ஒரு 4 சப்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா எக்ஸ் உடைய வேல்யூ -1 விட அதிகமா இருக்கணும். -1க்கு ஈக்குவலாவோ இல்லை அதை விட அதிகமா இருக்கணும். அண்ட் செகண்ட் எக்ஸ் உடைய வேல்யூ 4 விட கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் எழுதிடுறேன். நம்பர் லைனா -∞ +∞ வரைக்கும் இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எந்த நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி நல்லா கவனிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட்ல -1 இருக்கு, 4 இருக்கு. அப்போ எப்பவுமே நம்பர் லைன்ல எப்படி மென்ஷன் பண்ண தெரியும் இல்லையா? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு மூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த -1 எழுதிடுறேன். இந்த -1 அப்புறம் இந்த +4 அப்படி எடுத்து எழுதிட்டேன். ஓகே, அடுத்து இப்போ கிவன் கண்டிஷனுக்குள்ள போகலாம். எக்ஸ் உடைய வேல்யூ எப்படி இருக்கணும்? -1 விட பெரிய நம்பரா இருக்கணும். -1க்கு ஈக்குவலா இருக்கலாங்கிறதுனால அதை டாட்டட் பாயிண்டா வச்சிருக்கேன். ஆர்எல்ஸ் -1 பெரிய நம்பரா இருக்கலாம். பெரிய நம்பரா இருக்கணும்னா இந்த சைடு தான் மூவ் ஆயிருக்கணும். இது ஹையஸ்ட் நம்பர், ரைட்? அடுத்ததான் செகண்ட் கண்டிஷனா எக்ஸ் உடைய வேல்யூ 4 விட சின்ன நம்பரா இருக்கணும். 4 இங்க இருக்கா. 4க்கு வந்தா இப்படி 4க்கு வந்து இப்படி லைன் போட்டு கூட தங்கோ. ஏன்னா ஈக்குவல் டு வந்தாதான் டாட்டட் லைன், ஈக்குவல் டு இல்லைன்னா எம்டி லைன். ஓகே, 4 விட சின்னதா இருக்கணும். ஸோ 4 விட சின்னதா இருக்கணும்னா இப்படி இருக்கணும். ஸோ டயக்ராம் பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். தென் therefore x belongs to இங்க டாட்டட் பாயிண்ட்னா க்ளோஸ் இன்டர்வலா -1ல இருந்தா இங்க எம்டி ஓப்பன் பாயிண்ட்னா 4 வரைக்கும் இது ஓப்பன் இன்டர்வலா இதுதான் ஃபர்ஸ்ட் சம்முக்கான ஆன்சர். ஓகே, இதுதான் என்னன்னு கேட்குறாங்க. இந்த இன்இக்வாலிட்டியில இன்டர்வல் நோட்டேஷன்ல மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பிராக்கெட்டா க்ளோஸ் பிராக்கெட்டான்னு சொல்லி. இப்போ நம்ம செகண்ட் சம்முக்கு வந்துடலாம். செகண்ட் சம்லையும் டைரக்டா எக்ஸ் உடைய வேல்யூ இது எக்ஸ் உடைய வேல்யூன்னு கொடுத்தாங்க. தேர்ட் எக்ஸ் உடைய வேல்யூ இங்க இருக்கு, எக்ஸ் உடைய வேல்யூ கொடுத்தாங்க. இப்போ ஃபோர்த் சம்ல மட்டும் தான் எக்ஸ் உடைய வேல்யூ கொடுக்கல, -2x உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்க வந்து எக்ஸ் உடைய வேல்யூ கொடுக்கல, 3x - 4 is less than or equal to 11 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோர்த் சம்ல கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். ரிமைனிங் சம்ஸ்ல அப்படியே எழுதிடலாம். சி, இப்போ வந்து நான் இன்டர்வல் எழுதிடுறேன். -∞ இருந்தா -∞ இருந்து +∞ வரைக்கும். ஓகே, ரைட். ஆல்ஃபா நினைச்சுக்கா தங்கோ, அது இன்ஃபினிட்டி, ரைட். இப்போ நம்பர்ஸ் என்ன? 5 இருக்கு, -3 இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் -3 அப்புறம் 5. ஃபர்ஸ்ட் -3 அப்புறமா 5 எழுதிடலாம். இப்போ எக்ஸ் எப்படி இருக்கணும்? 5க்கு ஈக்குவலா இருக்கலாம். அதனால டாட்டட் பாயிண்டா. ஆர் 5 விட சின்னதா இருக்கலாம். 5க்கு ஈக்குவலாவோ இல்லை 5 விட கம்மியாவோ இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். ரைட். இங்க எக்ஸ் வேல்யூ -3க்கு ஈக்குவலா இருக்கலாம். -3க்கு ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா -3 விட அதிகமா இருக்கலாம். -3 விட அதிகமா இருக்கலாம் அப்படின்னு கொடுத்ததுனால எக்ஸ் உடைய வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு -3 டாட்டட் பாயிண்ட் போட்டிருக்கு. அப்போ க்ளோஸ் பிராக்கெட்டா -3ல இருந்து 5 வரைக்கும், 5க்கு க்ளோஸ் பிராக்கெட்டா பிகாஸ் ஆஃப் டாட்டட் பாயிண்ட். ரைட். இவ்வளவுதான் செகண்ட் சம் முடிஞ்சது. இப்போ தேர்ட் சம் போயிடலாம். கிவன்ல ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் லைன் எழுதிருக்கேன்னா -∞ இருந்து +∞ வரைக்கும் நம்ம செக் பண்ண போறோம். இதுல வேல்யூ -1 +3 இருக்கு. ஸோ -1 +3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸ் உடைய வேல்யூ -1க்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஈக்குவல் கொடுக்கலங்கிறதுனால இப்படி ஓப்பன் பாயிண்ட் வச்சிருக்கேன். ஓகே, -1 விட சின்ன நம்பரா இருக்கணும். -1 விட சின்ன நம்பரா இருக்கணும்னா இந்த சைடு இருக்கும். ரைட். அடுத்தா எக்ஸ் உடைய வேல்யூ 3 விட சின்ன நம்பரா இருக்கணும். 3ங்கிறது இங்க இருக்கு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கலங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டாட்டட் பாயிண்ட் வச்சிடலாம். எக்ஸ் உடைய வேல்யூ 3 விட சின்ன நம்பரா இருக்கணும்னா இந்த சைடா. ஸோ therefore the value of x which belongs to இங்க எது வரைக்கும் இருக்கும்? -∞ல இருந்து 3 வரைக்கும் இருக்கும். -∞ to 3. ஸோ -∞ ஜெனரல் டேர்ம், அதனால ஓப்பன் பிராக்கெட் எப்பவுமே எப்பெல்லாம் -∞ எப்பெல்லாம் +∞ வருமோ அங்க எல்லாமே ஓப்பன் பிராக்கெட் தான் வரும், மறந்துடாத. இப்போ 3க்கு ஓப்பன் பிராக்கெட்டா க்ளோஸ் பிராக்கெட்டா மேல இருக்க டயக்ராம் பார்த்து சொல்லிடலாம். 3க்கு இது வந்து எம்டி பாயிண்ட், அதனால ஓப்பன் பிராக்கெட். இதுதான் சம்முக்கான சொல்யூஷன். ஓகேவா? ரைட். இந்த ஃபோர்த் சம்முக்கு இங்க ஸ்பேஸ் பத்தலைன்னா நான் இந்த சைடு ஸ்பேஸ் யூஸ் பண்ண போறேன். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற கிவன் கொஸ்டின்ல x is equal to கன்வெர்ட் பண்ணும். See, compare with the previous sums of x is equal to something, x equal to something, x equal to something, x equal to something, x is equal to -1, x equal to 3 இருக்கு. ஆனா இந்த ஃபோர்த் சம்ல மட்டும் -2x is equal to 0 இருக்கு.
ஓகே, அப்போ டைரக்டா இந்த -2 ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்து போயிடலாமா, இந்த இன்இக்வாலிட்டி அந்த சைடு எடுத்து போயிடலாமா, அப்படி எடுத்து போகக்கூடாது. ஓகேவா? ஸோ -2x இஸ் லெஸ் தென் 0 இருந்ததுன்னா -2 டைரக்ட் எடுத்துட்டு போக கூடாது. நம்ம எப்பவுமே மைனஸ் வந்துடுச்சுன்னா அதை மைனஸால மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பை நெகட்டிவ். மைனஸால மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? -2x வந்து +2x ஆயிடும். இப்போ 0 மைனஸால மல்டிப்ளை பண்ணா 0 தான். மைனஸால மல்டிப்ளை பண்ணா இந்த இன்இக்வாலிட்டி இன்டர்சேஞ்சா ரீப்ளேஸ் ஆயிடும், ஆப்போசிட்டா கன்வெர்ட் ஆயிடும். திரும்ப ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டேர்மை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலோ இல்ல ஒரு இன்இக்வாலிட்டி மல்டிப்ளிகேஷன் பண்ணாலோ இல்ல ரெசிப்ரோக்கல் பண்ணாலோ அங்க இருக்கிற இன்இக்வாலிட்டி சிம்பிள் ஆப்போசிட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இங்க வந்து -2x greater than 0 இருக்கு, மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த greater than or is equal to greater than சிம்பிள் வந்து லெஸ் தென்னா மாறிடும். ஓகேவா? ரைட். இப்போ இங்க இருக்கிற 2 வந்து நம்ம அன்சைடு எடுத்து போயிடலாம். அன்சைடு எடுத்து போனா x is equal to x is less than or is equal to அன்சைடு போயிடுச்சுன்னா 0/2. therefore x is equal to அடுத்த ஸ்டெப் x is equal to 0 not equal to x is less than or is equal to 0 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டா கிடைச்சிடும். ஓகே, இது ஒரு பாயிண்ட் இங்க இருக்கிறது பொறுத்து. அடுத்த ரெண்டாவது ஒண்ணா 3x - 4 is equal to 4 is less than 11 இருக்கு. ஸோ 3x - 4 is less than 11 இருக்கு. இந்த -4 டைரக்டா நம்ம எடுத்து போயிடலாம். சார் என்ன சார் சொல்றீங்க, இங்க -2 எடுத்துட்டு போகலாம்னு சொல்றீங்க, இங்க -4 எடுத்துட்டு போகலான்னு சொல்றீங்க. அங்க இங்க -2 எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட்டா, அதனால எடுத்துட்டு போக முடியாது. மைனஸால மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவ் பண்ணி பின்னாடி எடுத்துட்டு போக முடியும். ஆனா இங்க -4 கான்ஸ்டன்ட், அதனால டைரக்டா எடுத்துட்டு போக முடியும். சரியா? therefore 3x உடைய வேல்யூ is less than or is equal to 11 plus 4 ஆயிடும். so 3x is less than 15, x is less than 15/3, அதாவது 5 ஆயிடும். so value of x therefore value of x is less than 5 அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த சம்முடைய கண்டினியூட்டி நாங்கள் எழுதுறேன். therefore from equation number 1 இந்த given equation எடுத்துக்கலாம். இந்த given equation எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணா x உடைய எப்படி இருக்கணும்? 0 விட அதிகமா இருக்கணும். x is greater than 0, x உடைய வேல்யூ 0 விட கம்மியா இருக்கணும். x is less than 0 or இந்த 3x - 4 என்ன கண்டுபிடிச்சுக்கோ, x is less than 5. x is less than 5. ஸோ இந்த கிவன் கொஸ்டினுக்கு பதிலாக இந்த கிவன் வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நம்பர் லைன்ல மென்ஷன் பண்ணிடலாம். நம்பர் லைன்ல மென்ஷன் பண்ணா -∞ +∞ வரைக்கும் என்ன வேல்யூஸ் இருக்கு? ஒரு சைடு 0 இருக்கு, இன்னொரு பாயிண்ட் 5 இருக்கு. ஓகேவா? சம்ம ஓகே. இப்போ x உடைய வேல்யூ எப்படி இருக்கணும்? 0 விட கம்மியா இருக்கணும். 0வா இருக்கலாமா? 0 is equal to 0 கொடுத்துருக்கானா? இல்லை. அதனால ஒரு ஓப்பன் பாயிண்ட் வச்சிருந்தேன். x உடைய வேல்யூ 0 விட கம்மியா இருக்கணும். கம்மியா இருக்கணும்னா இந்த சைடு இருக்கும். ஓகே, ரைட். அடுத்ததா x உடைய வேல்யூ எப்படி இருக்கணும்? 5 விட கம்மியா இருக்கணும். 5 இங்க இருக்கா, 5 விட கம்மியா இருக்கணும். இங்க ஈக்குவல் டு சிம்பிள் வரல, அதனால இதை டாட்டட் பாயிண்ட்டை வைக்காம எம்டி பாயிண்ட்டை வச்சிருக்கேன். x உடைய வேல்யூ 5 விட கம்மியா இருக்கணும்னா இந்த சைடு இருக்கும். therefore finally x belongs to, therefore finally x which belongs to எங்க வரைக்கும் -∞ இருந்து 5 வரைக்கும் இருக்கு. ஓப்பன் பிராக்கெட்டா க்ளோஸ் பிராக்கெட்டா? ஓப்பன் பிராக்கெட்டா. மேல என்ன கொடுத்துருக்காங்க? r அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. rனா இதையும் எழுதலாம், அதையும் எழுதலாம், ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதலாம். அண்டுன்னு கொடுத்துருந்தேன்னா இந்த ஷேடட் ரீஜனுக்கும் இந்த ஷேடட் லைனுக்கும் நடுவுல காமன் என்ன இருக்கோ அதுதான் எடுத்து அண்டு கொடுத்துருந்தாங்க. எங்க அண்டு கொடுத்துருக்காங்க? இந்த செகண்ட் செல் கொடுத்துருக்கா இல்லையா? இதுல ரெண்டுக்குமே காமனா இருக்கிற பார்ட் மட்டும் தான் எழுதணும். இங்க காமனா இருக்கிற பார்ட் வேண்டாம், ரெண்டையுமே தனித்தனியா எழுதலாம். சார் நீங்க சொன்னது புரியல சார் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாத. இது வரைக்கும் ஆஸ் யூஷுவலா என்ன பண்ணுவோமோ அதே எழுதிட்டு இந்த சமுக்கு அதுதான் சரியான ஆன்சர். ஓகே, நீங்க வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.